வணக்கம் நண்பர்களே. தஞ்சாவூர் வெயில் தணிஞ்சு மாலை நேரம். வேலுச்சாமி பெரியப்பா கவலையா உட்கார்ந்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? அவரோட பேங்க் ஆர்டி கணக்கு புத்தகத்தை பார்த்துட்டு. பருப்பு விலை, பெட்ரோல் விலை எல்லாம் ஏறிட்டே போகுது. ஆனா பேங்க் வட்டி மட்டும் அங்கேயே நிக்குது. அப்பதான் அவரோட தம்பி மகன் சத்யா வர்றான். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த சுவாரஸ்யமான கதை மூலமா எஸ்ஐபில இருக்கிற பல வகைகள் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். பெரியப்பா கேக்குறாரு, சத்யா, நீ எஸ்ஐபின்னு ஏதோ சொன்னியே, அதுல ஏதாவது விசேஷம் இருக்காப்பா? சத்யா சிரிச்சுக்கிட்டே சொல்றான், பெரியப்பா, ஆர்டி மாட்டு வண்டி மாதிரி, ஆனா எஸ்ஐபி நவீன சொகுசு கார் மாதிரி. இதுல இருக்கிற வகைகள் பத்தி நம்ம ஊர் விவசாயத்தையும் உங்க ஜவுளி மில்லையும் வச்சே விளக்குறேன். பெரியப்பா, முதல்ல வர்றது ரெகுலர் எஸ்ஐபி. இது நம்ம பால் பண்ணையில தினமும் 5 லிட்டர் பால் ஊத்துற மாதிரி. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி மாறாது. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்யறது. இது ரொம்ப சிம்பிள். ஆரம்ப கட்ட முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான கவசம். இது நம்ம ஊர் சீட்டு கட்டுற மாதிரி தான், ஆனா லாபம் அதிகம், அவ்வளவுதானே என்று பெரியப்பா கேட்க, ஆனா அடுத்த கட்டம் தான் ரொம்ப முக்கியம் பெரியப்பா என்று தொடர்ந்தான் சத்யா. அதான் டாப் அப் எஸ்ஐபி. உங்க ஜவுளி மில்லுல ஆரம்பத்துல 10 தறிகள் வச்சு லாபம் வந்த உடனே இன்னும் 5 தறி வாங்குனீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். தொழில் வளர வளர உங்க முதலீடும் வளர்ந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் உங்க முதலீட்டு தொகையை கொஞ்சம் ஏத்துறது. இது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஏத்த வேகமான ஏணி. 10 வருஷத்துல இது பல லட்சங்களா மாறும்னு சத்யா விளக்குறான். அடுத்து பிளெக்சிபிள் எஸ்ஐபி பத்தி சத்யா பேசும்போது, விவசாயத்துல எல்லா மாசமும் ஒரே மாதிரி வருமானம் வராது இல்லையா? அறுவடையப்போ காசு அள்ளும், ஆனா மத்த மாசத்துல செலவு தான் இருக்கும். அதே மாதிரி உங்க ஜவுளி தொழிலுக்கும் தீபாவளி டைம்ல ஆர்டர் நிறைய இருக்கும். இதுல நீங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி முதலீட்டு தொகையை மாத்திக்கலாம். காசு இல்லாதப்போ கட்டாம விடலாம் அப்படின்னு சொல்ல பெரியப்பா ஆச்சரியமா கேக்குறாரு. பெரியப்பா பெரியப்பா, அடுத்து பர்பெச்சுவல் எஸ்ஐபி. இது நம்ம ஊர் காவேரி ஆறு மாதிரி ஒரு வற்றாத நதி. இதுல முடிவுங்கிற ஒன்னே கிடையாது. பேரப்பிள்ளைகளோட படிப்புக்கோ இல்ல கல்யாணத்துக்கோ ஒரு பெரிய தொகையை சேர்த்து வைக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். பெரியப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, அதாவது நான் போயிட்டு வந்து நின்னாலும் என் காசு எனக்காக ஓடிக்கிட்டே இருக்கும்னு சொல்ற. இது ஒரு கௌரவமான முதலீடு தான். சத்யா குரலை தாழ்த்தி சொல்றான், பெரியப்பா, இது கொஞ்சம் கில்லாடிகளுக்கான வேலை. ட்ரிகர் எஸ்ஐபி. ஒரு வேட்டக்காரன் எப்படி இலக்கு வர்ற வரைக்கும் பொறுமையா இருப்பாரோ அது மாதிரி. பங்குச்சந்தை இவ்வளவு கீழே விழுந்தா என் பணத்தை போடு அப்படின்னு ட்ரிகர் வைப்பீங்க. கடைசியா கூட்டு வட்டியோட ரகசியத்தை சத்யா சொல்றான். பெரியப்பா உறைஞ்சு போறாரு. நீ மாசம் 5000 ரூபாய 20 வருஷம் போடுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க கட்டுற மொத்த அசல் 12 லட்சம் தான். ஆனா 20 வருஷம் கழிச்சு உங்க கையில 75 லட்சம் ரூபாய் இருக்கும்னு சத்யா சொல்லவும் பெரியப்பா முகத்துல ஒரு புதிய நம்பிக்கை வருது. நாளைக்கே நம்ம ஆடிட்டரை வர சொல்லு. என் ஜவுளி மில்லோட லாபத்துல ஒரு பகுதியை இப்பவே இந்த டாப் அப் முறையில விதைக்க போறேன். என் பேர பசங்க வளரும் போது அவங்க முன்னாடி இந்த ஆலமரம் நிழல் தரட்டும்னு கர்வமா சொல்றாரு பெரியப்பா. பொருளாதார அறிவு என்பது வெறும் புத்தகத்தில் இல்லை. அது வேலுச்சாமி பெரியப்பாவை போன்றவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதில் தான் இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க முதலீட்டு பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.